ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ப்ளைன் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா முறுமுறுன்னு ஓமப்பொடி செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போது இது கூட நல்லா முறுமுறுன்னு வரணுங்கிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக மிக்சர் வேணும் அப்படின்னா கூட ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அது கலருக்காக, இது கூட ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாம்னு நினைக்கிறவங்க சேர்க்க தேவையில்ல. இது கூட 1/2 டீஸ்பூன் ஓமம் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தது, அதை வடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓம தண்ணி சேர்க்குறதுனால ஓமப்பொடி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸும் வராமல் கண்ட்ரோல் பண்ணும், நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனால. இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே டைமில் தண்ணி நிறைய சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும், அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் பாருங்கள், சப்பாத்தி மாவோடு இன்னும் கொஞ்சம் இணக்கமாகவே ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இடியாப்ப தட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும். அந்த தட்டில் இந்த மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 1/2 அளவுக்கு தான் ஃபில் பண்ணுறேன். ஃபுல்லாக போட்டோன்னா புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இடியாப்ப குழலில் உள்ளே கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். இப்போ ரெடி. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 ரவுண்ட் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று மேலே ஒன்றா இருந்துச்சுன்னா சரியாக வேகாது. இப்போது இந்த மிக்சரு ஒரு 30 செகண்ட் இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு 1 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். கருக விட்டுறக்கூடாது, டக்குன்னு கருகிடும். ஒரு 30 செகண்டில் எடுத்துடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ரெடி. 1 மினிட் கூட ஆகலை, அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டோன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு எடுக்கும் போது லைட்டாக அப்படி தான் இருக்கும். நான் இன்னொரு டைம் போட்டுக்கிறேன். நம்ம ஆயிலில் போடுறதுனால மாவு கெட்டியாக பசைஞ்சிட்டோன்னா புளியும் போது அந்த ஆயிலோட ஹீட்டு கையில் அடிக்கும், சரியாகவே புளிய முடியாது. அதனால் கொஞ்சம் இணக்கமாகவே பசைஞ்சிக்கோங்க மாவு. இப்போது இதுவும் ரெடி ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓமப்பொடி ரெடி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொறுமொறுப்பான ஓமப்பொடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.